ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிமீஸ். இந்த டாக்ஸிக் அனிமி ஃபேன்ஸ் இருக்காங்களே, இதை பற்றி நான் எப்பயோ பேச நினச்சேன். பட் நேற்று ஒரு சம்பவம் எனக்கு தெரியப்பட்டுச்சு. ஸோ அதனால் இதை பற்றி பேசலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ என்னோடய பர்சனல் லாபத்துக்கோசரமோ இதுக்காகவும் நான் பண்ணலை. ஏன் அப்படின்னா சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகிட்டு இன்னமும் ஆயிரக்கணக்கில் காசு வர மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் நம்ம சேனலே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நான் பேசி வியூஸ் வாங்குறதுக்கோ இதுக்காகவும் நான் பேச கிடையாது. ஜென்ரலாக எனக்கு பேச தோணுச்சு, அதில் தான் நான் பேசுகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் அவர் ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோ வாய்ஸ் ஆக்டர் இருக்கார்ல, அவர் சம்திங் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே அந்த ஏஓடி டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் போல் அது பரப்பிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல, அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏஓடிக்கு டப் பண்ணி கேவலப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு சாய் சுஜித் அது எப்படி கேவலமாகும் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க டாக்ஸிக்கா அப்படின்னு தான் எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட அனிமி பார்க்க ஆரம்பிச்சு எப்போது நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, இந்த ட்ராகன் பால்ஸ் இருக்குல்ல, அந்த டென்காய்சி டோர்னமெண்ட்னு நடக்கும், கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு அப்போது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன். நான் அப்போத்துலேருந்து தான் அனிமி பார்க்க ஆரம்பித்தேன். பட் நிறைய அனிமிலாம் பார்க்கறது கிடையாது. எனக்கு பிடிச்ச அனிமி மட்டும் நான் பார்ப்பேன். இது வரைக்கும் ஒரு 15+, 16+ அந்த மாதிரி இருக்கும். 16 கிடையாது, 60 ஓகேவா, அந்த அளவுக்கு இருக்கும். பட் நான் நிறைய அனிமி பார்த்துருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு சின்ன வயசில். அது நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் ஒருத்தவங்கள்ட்ட அனிமி பேசுவேன். அப்போ என்னோட ஏஜ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்படின்னா நல்லா இருக்குது, ஏன்னா அது அவங்க பொம்மை படம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எனக்குமே அது பொம்மை படம் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அனிமி அப்போல்லாம் எனக்கு தெரியாது சரியா. இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்ணுவேன், அவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அனிமி நான் பார்க்குறத நான் வீட்டுக்கு வரவங்களாம் பார்ப்பாங்க, என்ன இன்னும் பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு. பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி கூட இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ அனிமிலாம் ரொம்பவே அண்டர் ரேட்டடு. அதுக்கப்புறம் இந்த அனிமி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கவும் நிறைய அனிமி ஃபேமஸ் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு நருட்டோ இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கே நருட்டோ எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு ஸ்டோருக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டிக்கர்ஸ் புக்கெலாம் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் புக்கில் ஒரு நருட்டோ மாதிரி நிறையா பேர் ஒரு ஸ்டிக்கராக இருந்துச்சு, நருட்டோ, சாஸ்கே, இட்டாச்சின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஸ்டிக்கர் புக்கை வாங்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ என் கூட ஒரு அண்ணன் வந்தாங்க. அந்த அண்ணன்ட்ட இந்த மாதிரி கேட்டேன், இது என்னண்ணா அப்படி சொல்லிட்டு. இது ஒரு அனிமிடா அப்படி சொன்னாங்க. அனிமினா என்னண்ணா, படம்டா அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் நருட்டோவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நருட்டோவை பார்க்க ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த அனிமி. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லாம் போகிறோம்ல, அப்போ நான் நிறைய பேத்துக்கு எனக்கு இட்டாச்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இட்டாச்சி கேரக்டரை பற்றி சொல்லுவேன் பசங்கள்கிட்ட. அவனுங்க இந்த விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் அப்படின்ற ஒரு டைப்பாக இருப்பானுங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டே ப்ளீஸ்டா நம்ம இது மட்டும் சொல்லிக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சு அவனை கேட்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவன் கேட்கவே மாட்டான், காது கொடுத்து வேணும்னே பண்ணுவான். நான் எப்படியோ அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி இட்டாச்சி பற்றி சொன்னேன். அவன் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னா. நான் சரி போகும்போது 20 எபிசோட் ஏற்றி கொடுத்தேன். அவன் தூக்கம் வருது அதுக்காக பார்த்தான். ஆக்சுவலி தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனே மச்சி இந்த மாதிரி டெலகிராம் லிங்க் அனுப்புடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரிண்டே நான் அவனுக்கு டெலகிராம் லிங்க் அமுச்சு விடுவேன். அவனுக்கு புரியல அப்படி சொல்லுவான். நான் தமிழ் டப் அமுச்சு விடுவேன். ஸோ அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு தமிழ் டப்பு வேணாம் மச்சி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொன்னான். சரி அதனால் இங்கிலீஷு, ஜாப்பனீஸ் இதை அமுச்சு விட்டேன். அவன் ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸில் பார்த்தான், அவனுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் அமுச்சு விட்டான். இங்கிலீஷில் அமுச்சுட்டு அவன் அப்புறமேட்டு அவன் பார்த்தது என்கிட்ட ஷேர் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவன் கதையில் நிறைய விஷயத்தை அவன் புரிஞ்சிக்க மாட்டான். எப்படி சொல்கிறது, அந்த வீடியோ போய்கிட்டே இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவானே தவிர, அந்த கதையில் 2 பேர் டைலாக் பேசுகிறாங்கன்னா அது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ என்கிட்ட அவன் கேட்பான், இந்த மாதிரி என்ன மச்சி இங்கே நடக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் எனக்கு புரிஞ்சது நான் அவன்கிட்ட சொல்லுவேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பிடிச்சிருக்கு அண்ட் இங்கிலீஷும் பிடிச்சிருக்கு. ஆனால் அவனுக்கு புரியலை. அதனால தான் அவன் என்கிட்ட தமிழில் கேட்குறான். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு அந்த அனிமி புரியாமல் தான் தமிழில் பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்கள பற்றி நான் இப்போ பேச வரேன். ஃபஸ்ட்டு அனிமி இந்தியாவுக்குள்ளே வர்றப்போ அதுக்கு பெருசாக ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா அது ரீஜனல் லாங்குவேஜில் டப் பண்ணால் மட்டும்தான் அது எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரிலாம் தமிழ்லையோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அவங்க ஜாப்பனீஸில் சப்பில் பார்ப்பாங்க, இல்லைனா இங்கிலீஷில் டப்பில் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனிமி ஃபேன்ஸ் ரொம்பவே கம்மி.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 பேர் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா ஒரு 100 பேர்த்துக்கு வந்து இந்த ரீச் ஆகிருக்கும். ஸோ அவனுங்க பார்த்த அந்த அனிமியை மற்றவங்க அவங்களோட ஓன் ரீஜன் லாங்குவேஜில், அதாவது தமிழில் பார்க்குறப்போ அவங்களுக்கு பொறாமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே இப்படி தான் இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, நான் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி அனிமி பார்த்துக்கிட்டப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒரு 100வது எபிசோடு பார்த்துட்ருப்பேன், அவன் 200 எபிசோடு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து எனக்கு பொறாமையாக இருக்கும். அப்போ இன்னும் 2-3 பேர் வந்து அப்படியே அந்த அனிமி பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோடா நம்ம பார்த்த அனிமி அவனுங்க பார்க்குறானுங்களே அப்படி சொல்லிட்டு. அந்த சின்ன வயசில் எனக்கு இருந்த அந்த மைண்ட் செட் வந்து இப்போது பெரிய ஆளாக தான் அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து அவனுங்க மாற்றிக்க மாட்டேங்கிறானுங்க. லைக் உனக்கு பிடிச்ச அனிமியை வந்து மற்றவங்க பார்க்கட்டுமே, உனக்கு என்ன அதில் பிரச்சனை இருக்குது, எனக்கு அதுதான் புரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த அனிமியை பார்த்தவங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுவாங்கள்ல. ஸோ அதை வந்து நிறையா பேர், அதாவது நான் அனிமி வாட்சர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த அனிமி மேலே ஒரு ஆர்வம் வந்து அவங்க வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனால தான் இந்த மாதிரி நிறைய பேர் இதை பார்க்குறாங்களே அப்படி சொல்லிட்டு ரீஜனல் டப்பர்ஸ் வந்து இந்த அனிமி நம்ம பண்ணால் மற்றவங்களுக்கு அது வந்து ரீச் ஆகும், அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வந்து தமிழில் வந்து பண்ணுறாங்க. ஏன் இதுதான் வந்து ஆக்சுவலி ரீசன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், தமிழில் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ஸோ நம்ம இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. சரியா? ஆனால் இந்த ஜாப்பனீஸ் பார்க்குறவங்க அண்ட் இந்த இங்கிலீஷில் பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்குற அனிமி தமிழில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேலசி இருக்குது போல். ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இன்ஸ்டா ரீல் வாட்சரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டாலுமே அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை எவனும் பாசிட்டிவாக சொல்ல மாட்டான், எடுத்து வேணா இன்ஸ்டா ரீல்ஸ் வாட்சரு. எனக்கு இந்த மாதிரி சொல்லி நான் வந்து நிறைய பேர்த்த வந்து ஆக்சுவலி திட்டேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து இவரா அவங்களாம் அப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதனால தான் நானும் விட்டுட்டேன். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ரிப்ளையும் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் பார்க்குறீங்க, இங்கிலீஷில் பார்க்குறீங்க, அப்புறம் எதுக்கு வந்து தமிழில் வந்து நிறைய யூடியூப் சேனல் மிக பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். எனக்கே தெரிஞ்சு ஒரு 5 சேனல் வந்து ஒரு லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஏன் இருக்கணும்னு நான் கேட்குறேன். ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் பார்க்குறீங்களே, அப்புறம் எதுக்கு வந்து தமிழில் வந்து அனிமி யூடியூப் சேனல் இருக்குது? ஏன் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தமிழில். சரியா? அந்த வேலையை தான் உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக தமிழில் டப்பே பண்ணுறாங்க. சரியா? ஸோ நீங்கள் ஜாப்பனீஸில் படித்து புரியாமல் ஒரு தமிழ் அனிமி சேனல் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறப்போ ஏன் வந்து புரிகிற மாதிரி அவங்க டப்பே பண்ணக்கூடாது? நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டாக்ஸிக் அனிமி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரையுமே அவங்க வந்து இன்னும் அறியாமையில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து தோணுது. இப்போ நான் சொல்கிறத கூட அவனாவது நீ யாரா மயிறு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நருட்டோ பார்த்துட்டான், இப்போ அதை வச்சு இவனுங்க முக்கியமாக வந்து ஏன் அந்த ரீல்ஸ் வாட்சர் மேலேயும் அண்ட் இந்த தமிழில் பார்க்குறவங்க மேலேயும் காண்டா இருக்கானுங்க அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் அனிமி பார்க்குறாரு, எக்ஸாம்பிளுக்கு நருட்டோவே வச்சுக்கோமே, ஏன்னா அதுதான் வந்து நிறைய பேர்த்து பார்த்துருக்காங்க. இப்போ வந்து நருட்டோவை ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் வந்து ஜாப்பனீஸில் இங்கிலீஷில் பார்க்குறாரு, அண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அது வந்து பயங்கரமாக ரீச் ஆகுது. சரியா? அவர் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து சோர்ந்து போயிருந்தேன், நருட்டோ பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு இது வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுது, வில்லன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கருத்தை வந்து அவர் சொல்லுவார். ஏன்னா நருட்டோ அனிமிக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா சொல்லலை. அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறத வந்து இந்த நான் அனிமி வாட்சர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த அனிமியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி அவரை மாதிரியே இமிட்டேட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நான் நருட்டோ பார்த்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ரியல் அனிமி வாட்சர்ஸ் இருக்காங்களே, சாரி ரியல்னு சொல்லக்கூடாது, முன்னோடிகள், அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, யாரா அவன் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு தோணும். எனக்குமே அப்படி தான் தோணுச்சு ஸ்டார்டிங்கில். சரியா? ஆனால் இந்த கன்னிஸ் டாக்ஸிக்ஸ் இவங்க வந்து அதுக்கும் மேலே ஒரு படி போயிட்டு எங்கே போனாலும் ஸ்பேம் பண்ணுறது. எதுக்கு அப்படின்னு இதான் வந்து ஒரு ரீசனே. அவங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்குது. நம்ம பார்க்குற அனிமையை அவன் எப்படி தமிழ் டப்பில் எல்லாரும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் வந்து இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸை வந்து ரொம்பவும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட கருத்து வந்து நிறையாவே ஒத்து போகும்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறானுங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜாப்பனீஸ்லேயோ ஒரு இங்கிலீஷ்லேயோ ஒரு அனிமி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து பெர்ஃபெக்டாக ஆர்டிஸ்ட்டை போட்டு பெர்ஃபெக்டாக ஆடியோ கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த நனாமியோ சுகுனாவோட வாய்ஸ் ஆக்டர் அவங்க வாய்ஸ் கொடுக்குறத பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பா யாரா அவன் இப்படி வாய்ஸ் கொடுக்குறான் அப்படி சொல்லிட்டு அதுக்காகவே அந்த அனிமையை பார்ப்பீங்க. ஆனால் அந்த ஃபீல் வந்து தமிழில் இல்லை அப்படின்ற போது அவனுக்கு வந்து இந்த மாதிரி
ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடறானுங்க. அவனுங்கள கட்டுப்படுத்த முடியாத ஒரு அளவுக்கு ஸ்டேட்டுக்கு போயிடறானுங்க. ஆனாலுமே இது வந்து உனக்காக ஒன்றும் பண்ணல, ஓகேவா? நீ தான் பார்த்துட்டல, ஜாப்பனீஸ்லயோ இங்கிலீஷ்லயோ பார்த்துட்டல. உனக்கு ஏன் வந்து அவனுங்கள பார்த்தா உனக்கு ஏன் வெறி வருது? அவனுங்க வந்து பார்த்துட்டு போட்டுமே, உனக்கு என்ன? நீ தான் பார்த்துட்டல, ஓரமா போய் உட்காரலாம்ல. அவனுங்க வந்து போட்டு கிரிஞ்சே பண்ணிட்டாலும் சரி, உனக்கு என்ன ஆகுது? உனக்கு அதில் ஏதாவது காசு வரப்போதா? நீ எதுக்கு அவனை வந்து கலாச்சிக்கிட்டு இருக்க, ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தான் பார்த்துட்ட, அப்போ வந்து உன்னோட வேலையை பார்த்துட்டு அடுத்த அனிமையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அவன் தமிழில் டப் பண்ணுறான், பண்ணாமல் இருக்கான், உனக்கு என்ன அதில் வலிக்குது சொல்லு? இந்த மாதிரி வந்து எனக்கு கேட்கலான்னு தோணும். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து என்னோட முழு ஆதங்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து என்னை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, நிறைய பேர்த்த வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நானே இப்போ பூமர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஒரு யூடியூப் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். அதுலேயே வந்து நிறையா எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டா வாட்சரு, ரீல் வாட்சரு, ஏதாவது போய் ஃபஸ்ட்டு அனிமையை பார்த்துட்டு வாங்க ப்ரோ. எனக்கு அதான் புரியல. ஏன்டா நான் வந்து எப்பயோ அனிமி நருட்டோவை பார்த்து முடித்தேன். அதில் எனக்கு பிடிச்சதை நான் பேசக்கூடாதா? அந்த ஓப்பனாக பேச உரிமை கூட எனக்கு கிடையாதா? எடுத்தோடனே ரீல்ஸ் வாட்சரா? என்னடா நீங்கள்? அண்ட் முக்கியமாக ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஃபேமஸ் அனிமி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நருட்டோ, ஒன் பீஸு, அப்புறம் என்னது ஜூஸ் கைஷனு, ப்ளீச்சு, இந்த மாதிரி நிறைய அனிமி சொல்லிட்டே போகலாம். இந்த அனிமையிலலாம் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வில்லனுக்கும் ஈவிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வில்லன்னா அவனோட ஐடியலிஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்கும், பட் அவன் பண்ணுற விதம் தான் தப்பாக இருக்கும். ஈவில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனோட சுயநலத்துக்காக அவன் எதை வேணால் பண்ணுவான். அதுதான் வந்து ஈவிலுக்கும் வில்லனுக்கும். இதுதான் அந்த நருட்டோ அனிமி, ப்ளீச்சு, ஜேஜேகே, இந்த மாதிரி நிறைய அனிமியில் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து நருட்டோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து வில்லன்ஸ் இப்போ நான் சொன்னால அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனாலுமே அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, இதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனாலுமே இவனுங்க அதை பார்த்துட்டுமே ஏன் இப்படி இருக்கானுங்க? ஒரு அனிமையில் வந்து நீ இவ்வளோ லேர்ன் பண்ணல, அந்த லேர்ன் பண்ணதை நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதானே நீ அதை பார்த்ததுக்கே ஒரு மரியாதை. ஆனால் நீ அதை பார்த்துட்டுமே எதுக்கு மற்றவங்கள போய் ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் நீ எதுக்கு நருட்டோ பார்த்த? வேஸ்ட்டு தானே. நீ சும்மா ஒருத்தவன் பார்த்துருக்கான், அவனை ரேஸில் முந்தணும் அப்படி சொல்கிறதுக்காக நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா? இப்படி தான் எனக்கு கேட்க தோணுது உண்மையாலுமே. ஃபஸ்ட்டு வந்து அனிமினா ஒரு அனிமையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு சம்திங் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு புரியல. அது வந்து நீங்கள் பார்த்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் ஒரு யூடியூப் போட்டு அதை வந்து நிறைய பேர் பார்த்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், ஓகேவா? மற்றபடி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ரேஸ் மாதிரி வச்சுக்கிறீங்க எல்லாருமே. இப்போ நான் கூடமே இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால் நானும் இருந்தேன். நான் வந்து இப்போ ஒரு 1000 சில்லற எபிசோடு பார்த்துருந்தேன் ஒன் பீஸில். அவன் அப்போ தான் வந்து எப்போ ஒரு 300 எபிசோடு பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் வந்து முன்னாடி போயிட்டேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா வந்து என்னை திட்டுறாங்க, ஏன் தம்பி இப்படி பண்ணுற? அவன் பாரு படிக்காமல் எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக இதே பார்த்துக்கிட்டு இருக்கான், பாத்ரூம் போனால் கூட ஒன்று கூட்டுக்கிட்டே இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி என்னை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நாடா அவனை பார்க்க சொன்னேன். அவன் ரேஸாக என்னை முந்துறதுக்கோசரம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் என்னை முந்தி என்ன பண்ண போகிறான்? அதில் அதாவது லேர்ன் பண்ணால் கூட அதை அவன் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட அவன் உருப்பிடலாம். நான் வந்து இது அவனை சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நருட்டோ பார்க்குறீங்க, வில்லன்னா யார், ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, லவ்னா என்ன, அதான் நருட்டோ வந்து ஒரு எமோஷன் கூட கனெக்ட் ஆகுதுல்ல. அந்த எமோஷனை வந்து நீங்கள் எதுக்கு அப்புறம் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க? அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. அதை தப்பான இடத்துல நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. உங்களோட மொத்த அந்த கன்னிசத்தையுமே புதுசாக ஒருத்தவங்க டப் பண்ணாங்கன்னா அதில் போய் அப்படியே ஊற்றுறது கழுவி அவங்க என்னடா பண்ணானுங்க? அவங்களுக்கு பேசுகிற உரிமை இருக்குது, ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்காக வந்து டப் பண்ணிட்டு தெரியல. அனிமி வாட்சர்ஸ் தமிழில் இருக்காங்க, அவங்களுக்கு புரியறதுக்கோசரம் இந்த மாதிரி டப் பண்ணுறாங்க, ஓகேவா? உனக்கு வலிச்சா ஓரமாக போயிரு, இல்லைனா அவங்கள அன்ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பிடு. நீ தான் வந்து ஜாப்பனீஸ்லேயோ இல்லை தமிழ்லையோ பார்த்துட்டல, அப்புறம் உனக்கு என்ன வேலைங்க? எனக்கு அதான் புரியல. இதுதான் கைஸ் நான் சொல்ல நினச்சது. இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்காதீங்க. உங்களால் அதுலேருந்து இதை லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை லேர்ன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க, சரியா? அதை விட்டுட்டு ஸ்பேம் பண்ணிட்டு தெரியாதீங்க. இதான் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து பேசலாம்னு நினச்சேன். அதை வந்து இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys on the next video.